அன்பு குழந்தைகளா, அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஆச்சே, பசங்க யாருமே காணோம். என்ன பண்றாங்கன்னே தெரியலையே. அட அங்க பாரா, சாராக்கா தனியா உக்காந்துருக்காங்க பாரா. சாராக்கா, 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 இங்க பாருங்க, நாங்க மாடியில இருக்கோம். பசங்க குரல் கேட்குற மாதிரி இருக்குது. எங்க இருக்குன்னு தெரியலையே. எங்க? மாடியில இருக்குது. பசங்களா, மாடியில என்ன பண்றீங்க? வாங்க சீக்கிரம் கீழே இறங்கி வாங்க, இன்னைக்கு கிறிஸ்மஸ் தானே. ஆமா சாராக்கா, இன்னைக்கு கிறிஸ்மஸ் தான். எங்க Dress எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குதா? கிறிஸ்மஸ்க்காகவே நாங்க தச்சு போட்டுக்கிட்டோம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா சாராக்கா? சாராக்கா, என் Dress பாரு எப்படி இருக்கு? நல்லா இருக்குதா? நல்லா ரெட் கலர் ஒயிட் கலர் சூப்பரா இருக்குல. சரி சரி பசங்களா, சீக்கிரம் இறங்குங்க. நீங்க மட்டும் கிறிஸ்மஸுக்கு புது ட்ரெஸ்ஸா போட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு ஏதாவது எடுத்துட்டு வந்து கொடுத்தீங்களா? சாராக்கா, நீங்க எதுவும் கோச்சிக்காதீங்க. அடுத்த வாட்டி நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ண போறோம். அதுக்கு நம்ம எல்லாம் ஒரே மாதிரியே Dress போட்டு சும்மா கேக் வெட்டி கலக்குறோம். இன்னைக்கு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ணுவோமா? சரி சரி, இன்னைக்கு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ணுவோம். சரி, என்ன பிளான் வச்சிருக்கீங்க சொல்லுங்க. சாராக்கா, கிறிஸ்மஸ்னாவே அந்த கிறிஸ்மஸ் கேப்பு தான். இதோ பாரு வந்துருச்சு பத்தியா, நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருந்தோம். எப்படி இருக்கு சாராக்கா? சூப்பராக இருக்கா? பசங்களா, உங்களுக்கு அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. சரி, அடுத்தது என்ன பண்ணலாம்? கிறிஸ்மஸ் ட்ரீயை எடுத்துகிட்டு வந்து வைப்போம்மா. கடையில் வாங்கி வச்சுருக்கேன், அதை எடுத்துகிட்டு வந்து வச்சுருவோம். சூப்பராக இருக்கும், ஓகேவா? சாராக்கா, நீங்கள் கடையில் வாங்கிட்டு வந்து வச்சதை நீங்கள் உங்கள் வீட்டிலேயே வச்சுக்குங்க. இது வந்து நான் என்னோட கையாலே செஞ்சேன். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? எனக்கு தெரியாத நீங்கள் என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கீங்க. கேப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க, கிறிஸ்மஸ் ட்ரீ ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. அடுத்து என்ன பண்ண போகிறீங்க அதுவும் சொல்கிறீங்க. எல்லாம் ஏதாவது செஞ்சு வச்சுருக்கீங்களா? நாங்கள் இன்னும் எதுவுமே செய்யலக்கா. அடுத்து ஒரு ஸ்னோ வீடு ஒன்று கட்டணும்க்கா. ஃபஸ்ட்டு ஒரு அட்டையை ஒன்று எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு அதில் ஸ்னோ ரெடி பண்ணி ஒரு வீடு ரெடி பண்ணி அந்த வீட்டு மேலே ஸ்னோ போடுற மாதிரி வைக்கணும். அப்போ தான் வெளிநாட்டிலலாம் அந்த கிறிஸ்மஸ் வச்சு டீலாம் வச்சு அந்த ஸ்னோ வச்சு செய்வாங்கள்ல, சூப்பராக இருக்கும்லக்கா. ஆமாம் ஆமாம், அப்போ தான் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும்ல. ஒரு பனி படர்ந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த அட்டையில் ஒரு ஃபெவிகாலை ஊற்றிக்கிட்டு நல்லா படர வச்சிருவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் ஹாஸ்பிட்டல் பஞ்சு இருக்கு பாரு, அதை எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வைப்போம். அது சூப்பராக ஒட்டிக்கும். ஸ்னோ மாரி இருக்கு பாரா. ஆமாம் ஆமாக்கா, சூப்பராக இருக்குல்ல. ஒரு ஸ்னோ மாரி இருக்குது. பேசாமல் நாமளும் இந்த புல் தரையில் ஃபெவிகாலை ஊற்றிட்டு இதேமாரி பஞ்சு எடுத்துகிட்டு வந்து வச்சா சூப்பராக இருக்குல்ல. நீ அப்படி மட்டும் பண்ணிடாத, அப்புறம் பஞ்சையும் புள்ளையும் பிரிக்க முடியாது. அட்டையில தான் செய்யணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும். இப்போ பாரு, அந்த பஞ்செல்லாம் வச்சோடனே சூப்பராக இருக்குல்ல. இப்போ அந்த ஹவுஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சு மேலே ஸ்னோ அந்த பஞ்சை எடுத்துகிட்டு வந்து போட்டால் ஸ்னோ வீடு மாரி சூப்பராக இருக்குல்ல. ஆமாம் சாராக்கா, அருமையாக இருக்குது. இதை பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்குது. பேசாமல் நம்ம வீடு இதே மாதிரியே பண்ணிவிடுவோமா? அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நம்ம இந்த கிறிஸ்மஸ்க்காக தான் நம்ம இதேமாரி பண்ணோம். இதேமாரிலாம் நம்ம பண்ணால் நம்ம வீடு கெட்டு போயிடும். இப்போ அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ எடுத்துகிட்டு வந்து வைங்கம்மா. சூப்பராக இருக்குல்ல. அந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கும் அந்த வீட்டுக்கும் அழகாக இருக்குது. சரி, அந்த கிறிஸ்மஸ் தாத்தா தான் வரல. சரி பார்ப்போம். ஐயோ, கிறிஸ்மஸ் தாத்தா வந்துட்டாரு. ஜாலி. பசங்களா, எப்படி இருக்கீங்க? நான் தான் கிறிஸ்மஸ் தாத்தா. நல்லா இருக்கீங்களா பசங்களா? உங்க எல்லாருக்கும் வெரி ஹாப்பி கிறிஸ்மஸ். தேங்க்யூ சாண்டா கிளாஸ் தாத்தா. சூப்பர், உங்களுக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். பசங்களா, நீங்க என்ன அன்பா கூட்டிங்க, அதனால தான் நான் வந்தனே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அன்பா இருக்கிற இடத்துக்கு நான் கண்டிப்பா வருவேன். ஆண்டவனும் துணை இருப்பான். சாண்டா கிளாஸ் தாத்தா, உங்களுக்கு கிஃப்ட்லாம் எதுவும் வாங்கிட்டு வரலீங்களா சாண்டா கிளாஸ் தாத்தா? கிஃப்ட் இல்லாத நான் எங்கேயா ஒரு இடத்துக்கு வருவேனா பசங்களா? நீங்க வேற என்ன அன்பா கூட்டிங்க. உங்களுக்கு கிஃப்டோட தான் நான் வந்திருக்கேனே. எங்க அந்த கிஃப்ட்? இதோ எடுத்துட்டு வரேன் பாரு. ஹை, கிஃப்ட். சாண்டா கிளாஸ் தாத்தா கிஃப்ட்லாம் எடுத்துட்டு வந்திருக்காரு. சூப்பரா இருக்குல்ல. ஐயோ, என்ன எல்லாருக்கும் தனித்தனியா கிஃப்ட் இல்லாத ஒரே கிஃப்டா எடுத்துட்டு வந்திருக்காரு. பசங்களா, நீங்க எல்லாரும் வந்து என்னை ஒத்துமையா அன்பா கூட்டிங்கல்ல, அதனால தான் உங்க எல்லாருக்கும் ஒத்துமையா ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்தேன். எல்லாம் எடுத்துக்குங்க. ஹை, சூப்பரா இருக்குல்ல. ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். பசங்களா, உங்க எல்லாருக்கும் நான் இப்ப ஸ்னோ வர வைக்க போறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. ஹை, ஜாலி. ஹை, ஸ்னோ நிறைய கொட்டுது. ஜில் ஜில்லுன்னு
பசங்களா எப்படி இருக்கு? நல்லா இருக்குதா? உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? இது மாதிரி தான் ஃபாரின்லாம் வந்து ஸ்னோ கொட்டிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்குல்ல? என்ஜாய் பண்ணுங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ். ஏய் போய் கேக் எடுத்துட்டு வா. சாண்டா கிளாஸ் தாத்தா இருக்கும்போதே நம்ம வெட்டிடுவோம். சூப்பராக என்ஜாய் பண்ணுவோம். இந்த கிறிஸ்மஸ் மாதிரி என்னைக்கும் வந்ததே இல்லை. ஹாப்பி கிறிஸ்மஸ். முதல்ல கேக்கை எடுத்துட்டு வந்து வைப்போம். அதுக்கப்புறம் வந்து மெழுகுவர்த்தி எடுத்துட்டு வந்து வைப்போம். வச்சுட்டு ஏற்றுவோம். சாண்டா கிளாஸ் தாத்தா வந்து ஊத வைப்போம். இந்த வாட்டி கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் சூப்பராக போச்சுல. என் அன்பு குழந்தைகளா, இந்த வாட்டி என்னோட கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. உங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். இப்போ சொல்லிட்டு ஊதட்டா? சரி பசங்களா, என் கூட சொல்லிட்டு ஊதுங்க. ரெடி ஸ்டார்ட். 1 2 3 சொல்லுங்க. ஸ்டார்ட். 1 2 3 ஊதலாமா? யே ஹாப்பி கிறிஸ்மஸ். போதும் போதும், எனக்கு போதும். பசங்க எல்லாருக்கும் ஊட்டி விடுங்க. பசங்களா, இந்த கிறிஸ்மஸ் சூப்பராக போச்சுல்ல? எல்லாம் நல்லபடியாக இருக்கணும். நல்லா படிங்க. படிப்பு தான் எதிர்காலமே. எல்லாருக்கும் வெரி ஹாப்பி கிறிஸ்மஸ். சரிங்க தாத்தா. ஐயோ சாண்டா கிளாஸ் தாத்தா போறாரு. பாய் தாத்தா. ஹாப்பி கிறிஸ்மஸ். சரி சரி, அடுத்தது வந்து நியூ இயர் பார்ட்டி தான். எல்லாம் என்ஜாய் பண்ணலாம் வாங்க. இன்னிலேருந்து நம்ம போட்டிக்கு தயாராகலாம். ஹாப்பி நியூ இயர். ஒரு வழியாக கிறிஸ்மஸ் முடிஞ்சுது. கிறிஸ்மஸ் தாத்தா கொடுத்த கிஃப்ட் எதுவுமே நம்ம பிரிச்சதே இல்லை. சரி இன்னைக்காவது உட்காந்து பிரித்து பார்ப்போமா? ஆமாம் சார் அக்கா, கிறிஸ்மஸ் தாத்தா கொடுத்த கிஃப்ட்டை நம்ம பிரிக்கவே இல்லை. சரி இப்போ உட்காந்து பிரிச்சிருவோம். அப்புறம் நாளையிலேருந்து நம்ம வேலையை ஆரம்பிக்கணும் பாரு. ஆமாம், என்ன பண்ண போறீங்க? எனக்கு தெரியாத. உனக்கு தெரியாதா? நம்ம நியூ இயர் கொண்டாடணும்ல, அதுக்கு வந்து நம்ம எல்லார்கிட்டையும் வசூல் பண்ணணும். நம்ம ஏரியாவில் வசூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டி வைக்கணும். கோல போட்டி, லெமன் த ஸ்பூனு, ரன்னிங்கு, சேர்ஸ் போட்டி எல்லாமே வச்சுட்டு யாருக்கும் ப்ரைஸ் தரணும். தெரியாதா உனக்கு? அட நான் மறந்தே போயிட்டேன். சரி இப்போதைக்கு கிறிஸ்மஸ் தாத்தா கொடுத்த கிஃப்டெல்லாம் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எது எது என்னென்ன வாங்கி கொடுத்துருக்காருன்னு தெரியல. ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஃபஸ்ட்டு பிரித்து பார்ப்போமா? சாண்டா கிளாஸ் தாத்தா இந்த வாட்டி நிறைய நம்மளுக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காரு. எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி பார்ப்போம். முதல்ல எல்லா கிஃப்ட்டும் ஓரம் கட்டிட்டு ஒரு கிஃப்டாக எடுத்துகிட்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? கிஃப்டெல்லாம் பிரிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. சரி முதல்ல எந்த கலர் எடுக்கலாம் தெரியலையே. சரி ரெட் கலரே இருக்குது. இந்த ரெட் கலர் பிரித்து பார்ப்போம். எனக்கு ரெட் கலர் தான் பிடிக்குமே. சரி இந்த ரெட் கலரில் என்ன தான் இருக்குன்னு பார்ப்போம். ஒரு வழியாக பிரிச்சாச்சு. ஹை, எனக்கு பிடிச்ச சூப்பரான ஒரு மணி. சூப்பராக இருக்குது பாரு. சின்ன சின்னதாக அழகாக இருக்குது பாரு. ஹை, கம்மல் வேறு வாங்கி கொடுத்துருக்காங்க. சூப்பர். பாவ், நல்லா இருக்குது. சேண்டல் கலரில் மணி, ஒரு கம்மல் செம்மையாக இருக்குது. சரி சரி, அடுத்த கிஃப்ட்டு க்ரீன் கலர். வாவ், நல்லா இருக்கு. க்ரீன் பாரு, பசுமையாக இருக்குது. அநேகமாக இதில் எனக்கு பிடிச்சதாக தான் இருக்கும். என்ன இருக்குன்னு பார்ப்போமா? ரொம்ப ஆர்வமாக இருக்குன்னு. என்ன இருக்குன்னு தெரியலையே. ஹை, கம்மல் எனக்கும் தான். என்ன சாண்டா கிளாஸ் எல்லாருக்கும் கம்மல் கொடுத்துருக்காய். எனக்கு குஷி பின் வந்திருக்கு, உனக்கு மணி வந்திருக்குது. ஐ, எனக்கு வந்து சீப்பு வந்திருக்குது. சூப்பராக இருக்குல்ல? பார்பியோட சீப்புன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப அருமையாக இருக்குல்ல? ஏய், அடுத்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணுங்க. எல்லோ கலர் சூப்பராக இருக்குல்ல? சரி சீக்கிரம் ஓப்பன் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இதில் என்ன வரும்னே தெரியலையே. சூப்பராக இருக்குது கலரே. என்னது இது? ஐ, மணி. ஏய், உனக்கு வந்த மாதிரி எனக்கும் மணி வந்துருக்குது பாரு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த மணி. சூப்பராக இருக்குல்ல? பாரு, நெத்திச்சுட்டியாக கூட வச்சுக்கலாம் போல. நல்லா இருக்குல்ல? ஆமாப்பா, அந்த மணியோட இந்த மணி சூப்பராக இருக்குது. எனக்கு கொடுத்துறேன். நல்லா இருக்குது. ஐ, அசுக்கு புசுக்கு அப்பள வடை. சரி வா, அடுத்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். என்னவா இருக்கும்? ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே. சரி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். என்னதான் இருக்குன்னு பார்ப்போம். என்னதான் இருக்குது? ஐ, தோடு இருக்குது. அதுக்கப்புறம் பார்பியோட முகம் பார்க்குற கண்ணாடி, கண்ணில் போடுற கண்ணாடி இருக்குது. சூப்பர், நல்லா இருக்குல்ல? ஆமாம் ஆமாம், நல்லா இருக்குது. அடுத்தது பெரிய கிஃப்ட்டு.
பச்சை கலரில் இருக்குது. இது அநேகமாக நம்ம பப்ளுக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் லேடிஸ் ஐட்டமாக வந்தது, நம்ம பப்ளுக்கு மட்டும் என்ன ஐட்டம் வரப்போகுதுன்னே தெரியலையே. சரி, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஹாய் பப்ளு, உனக்கு பாரு எல்லோ அண்ட் பிளாக்கு கண்ணாடி இருக்குது. இது என்னது பொம்மை? அயன் மேனா, ஸ்பைடர் மேனா, இல்லை பிளாக் மேனா? எதுனே தெரியலையே. இது ஏதோ ஒரு மேன் வந்திருக்குது. சூப்பர். சாண்டா கிளாஸ் தாத்தா இந்த வாட்டி நம்மளுக்கு gift நிறைய கொடுத்துருக்காருல. அருமையாக இருக்குது, எல்லா கிஃப்ட்டும் சூப்பராக இருக்குது. பரவாயில்ல, அடுத்த வாட்டி இன்னும் நல்லா நிறைய பெரிய சாண்டா கிறிஸ்மஸ் கொண்டாடிடலாம். சூப்பர். பாய்.